நம்ம இன்னைக்கு அத்திக்காயை வச்சு டேஸ்டா ஹெல்த்தியா அத்திக்காய் மசாலா பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் அத்திக்காய். அத்திப்பழம் நம்ம நிறைய பார்த்திருப்போம், அத்திக்காய் ரேரா தான் பார்த்திருப்போம். இந்த ரெசிபி செய்ய அத்திக்காய் 400 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அத்திக்காயை கொத்துல இருந்து தனியா எடுத்தா இந்த மாதிரி பால் வரும். ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் கிள்ளி ஒரு பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா அத்திக்காயும் தனியா போட்டாச்சு. இப்ப இதைய தண்ணிய ஊத்தி நல்லா கையால தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. அத்திக்காயை கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் எடுத்து வேணுங்கிற அளவு தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அத்திக்காய் கட் பண்ணின உடனேயே தண்ணிக்குள்ள போட்டுறணும், இல்லைன்னா கருத்து போயிடும். ஒரு அத்திக்காய் எடுத்து ரெண்டா கட் பண்ணிட்டு உள்ள விதையில கருப்பா சின்ன சின்ன பூச்சி இருக்கும், அதுல இருந்து எடுத்து வேற தண்ணியில போட்டு வச்சிருங்க. இதே போல எல்லா அத்திக்காயையும் கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராமத்துல எல்லாம் உரல்ல போட்டு இடிப்பாங்க. இடிச்ச பிறகு அத்திக்காய தண்ணியில போட்டு கழுவும் போது விதையோட பூச்சியும் சேர்ந்து போயிடும். நீங்க அப்படி கூட செஞ்சு பார்க்கலாம். நீங்க விதையோட யூஸ் பண்ணணும்னா நான் செய்யற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா அத்திக்காயையும் ஒரு தடவை தண்ணியில இருந்து எடுத்துட்டு வேறொரு பாத்திரத்துல போட்டு தண்ணியை ஊத்தி ஓரமா வச்சிருங்க. வாங்க மசாலா பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பானைய வச்சுக்கோங்க. வாங்க மசாலா பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பானைய வச்சுக்கோங்க. நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க விருப்பம்தான். சூடானதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு சீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க, வணங்கட்டும். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல் பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசம் போகணும். 2 மினிட்ஸ் வணக்கிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ஓரளவு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் வணங்கட்டும். 3/4 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வேணும்னா 1/4 டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க, பச்சை வாசம் போகணும். 3 மினிட்ஸ் வணங்க விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சு கிளீன் பண்ணின அத்திக்காயை தண்ணியில இருந்து வெளியே எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட அத்திக்காய் நல்லா பைண்ட் ஆகணும், அது வரைக்கும் வணக்கிக்கோங்க. 3 மினிட்ஸ் வணங்க விடுங்க. 3/4 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. 10 மினிட்ஸ் ஆச்சு. பிளேட்டை ஓபன் பண்ணி பாருங்க. அத்திக்காய் வெந்திருக்கான்னு கையில எடுத்து அமுத்தி பாருங்க. சூப்பரா வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி இருக்கு. 2 மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா ட்ரை ஆயிரும். இப்ப நல்லா ட்ரை ஆயிருச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 3/4 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்டா 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. அத்திக்காய் மசாலா பொரியல் தயாராயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இதைய சர்வ் பண்ண பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிடலாம், ஒயிட் ரைஸோட பிசைஞ்சும் சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், அத்திக்காய் மசாலா பொரியல் ரெடி.